வெல்கம் டு எம்லக்ஷ்மி மேக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில் நம்பர் தியரியில் டயஃபன்டைன் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் கான்க்ருவன்சஸ் அந்த சாப்டர்லேருந்து ஒரு முக்கியமான கொஸ்டின். சால்வ் த கான்க்ருவன்ஸ் எக்ஸ் கான்க்ருவன்ட் டு 2 mod 3, எக்ஸ் கான்க்ருவன்ட் டு 3 mod 5, எக்ஸ் கான்க்ருவன்ட் டு 2 mod 7. இதோட சொல்யூஷன் பார்ப்போமா? கொடுத்துருக்க 3 ஈக்குவேஷன் கான்க்ருவன்ட் ஈக்குவேஷன்ஸுக்கு எழுதியாச்சு. இதை நம்ம ஜென்ரல் ஈக்குவேஷனோட கம்பேர் பண்ணோம். ஜென்ரல் ஈக்குவேஷன் என்னம்மா? x congruent to a1 mod m1, x congruent to a2 mod m2, x congruent to a3 mod m3. அப்படி ஜென்ரல் ஈக்குவேஷனோட இதை ஈக்குவேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? இங்கே பாருங்கள், இந்த ஃபஸ்ட்டும் இதையும் ஈக்குவேட் பண்ணோன்னா a1 வந்து 2ன்னு கிடைக்கும், m1 வந்து 3ன்னு கிடைக்கும். அதே மாதிரி a2 வந்து 3ன்னு கிடைக்கும், m2 வந்து 5ன்னு கிடைக்கும். இங்கே பாருங்கள், அடுத்து a3 வந்து 2ன்னு கிடைக்கும், m3 7ன்னு கிடைக்கும். ஸோ இதெல்லாம் டீட்டெயில்ஸை எடுத்து எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு அடுத்து இப்போது என்ன ஸ்டெப்ஸ் பண்ணணும்? ஸ்டெப் 1, இது நான் கோப்ரைமான்னு செக் பண்ணுறேன். அதாவது இந்த 3 நம்பர்ஸ் இருக்குது இல்லையா, மாடுலஸில் இருக்க 3 நம்பர் 3, 5, 7 ஆர் ரிலேட்டிவ்லி ப்ரைமான்னு செக் பண்ணுறேன். ரிலேட்டிவ்லி ப்ரைம்னா என்ன அர்த்தமா? ஜிசிடி ஆஃப் 3,5 ஒன்று தான், 3,7 ஒன்று தான், 5,7 ஒன்று தான். இந்த மாதிரி கம்பேர் பண்ணி பார்த்தோன்னா எந்த காம்பினேஷன் எடுத்தாலும் அதோடைய ஜிசிடி 1. ரிலேட்டிவ்லி ப்ரைமாக இருந்தால் தான் நம்ம சைனீஸ் ரிமைண்டர் தியரம் அப்ளை பண்ண முடியும். இப்போது இந்த ஈக்குவேஷன்ஸும் சால்வபிள். இது ரிலேட்டிவ்லி ப்ரைம்னு இருக்கிறதுனால ஈக்குவேஷன்ஸும் சால்வபிள். ஸோ ஈக்குவேஷன் சால்வபிள்ன்றது ஸ்டெப் 1ல் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து ஸ்டெப் 2 என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? யூனிக் சொல்யூஷன் மாடுலோ கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது கேபிட்டல் எம். கேபிட்டல் எம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இட் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் m1, m2, m3. எத்தனை கொடுத்துருக்கோ அத்தனை. 4 ஈக்குவேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இன்ட்டு m4 வரும். ஸோ m1 வந்து என்னமா 3, இன்ட்டு m2 வந்து 5, இன்ட்டு m3 வந்து 7. ஸோ கேபிட்டல் எம் இஸ் 105. அதாவது யூனிக் சொல்யூஷன் மாடுலோ கேபிட்டல் எம் இஸ் 105. ஸ்டெப் 2 முடிஞ்சாச்சு. ஸ்டெப் 3 டு ஃபைண்ட் கேபிட்டல் m1, m2, m3 எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்? ஃபார்முலா பாருங்கள். கேபிட்டல் m1 இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் m பை ஸ்மால் m1. சிமிலர்லி கேபிட்டல் m2 வந்து கேபிட்டல் m பை ஸ்மால் m2, கேபிட்டல் m3 வந்து கேபிட்டல் m பை ஸ்மால் m3. இது மாதிரி கண்டினியூ ஆகும். ஸோ இப்போ m1 என்ன வரும்? கேபிட்டல் mன்றது இந்த 3 கேஸ்லையுமே 105 தான். பை ஸ்மால் m1 வந்து 3. அப்போ 105/3. இதோடைய ஆன்சர் m1 வந்து 35. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கேபிட்டல் M 105, m2 வந்து 5. ஸோ 105/5 m2ஓட ஆன்சர் வந்து 21. m3 பார்த்தீங்கன்னா கேபிட்டல் M இஸ் 105, m3 இஸ் 7. ஸோ கேபிட்டல் M3 இஸ் 105/7, அதாவது 15. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணோம்? இப்போது ஃபஸ்ட்டு சால்வபிள் கண்டுபிடிச்சாச்சு, கேபிட்டல் M கண்டுபிடிச்சாச்சு, கேபிட்டல் M1, M2, M3 கண்டுபிடிச்சாச்சு. ஸ்டெப் 4ல் இந்த m1, m2, m3யோட இன்வர்ஸஸை கண்டுபிடிக்கணும். m1 இன்வர்ஸ், m2 இன்வர்ஸ், m3 இன்வர்ஸ், இதை கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரியும் mi இன்ட்டு mi இன்வர்ஸ், அதாவது ஒரு நம்பரும் அதோட இன்வர்ஸும் இஸ் கான்க்ருவன்ட் டு 1 mod mi. இதை வச்சு சால்வ் பண்ண போகிறோம். புரியுதாம்மா? இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு m1 இன்ட்டு m1 இன்வர்ஸ் இஸ் கான்க்ருவன்ட் டு 1 mod m1. இங்கே m1 கேபிட்டல் m1 வந்து 35, நம்ம இப்போ தான் சால்வ் பண்ணோம். இன்ட்டு m1 இன்வர்ஸ் கான்க்ருவன்ட் டு 1. ஃபஸ்ட்டு m1 என்னம்மா 3, ஸோ mod 3. இப்போது இதை எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம்னா ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் சால்வ் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் m1 இன்வர்ஸ்க்கு ஆன்சர் 1ன்னு போடுறேன். அப்போ 35ஐ இந்த 3ஆல் டிவைட் பண்ணோன்னா ரிமைண்டர் வந்து 11 டைம்ஸ் 33, ரிமைண்டர் 2 வரும். இங்கே 1 வராது. ஸோ 1 வந்து பாசிபிள் கிடையாது. சப்போஸ் இஃப் m1 இன்வர்ஸ்க்கு 2 போட்டுன்னு வச்சுக்கோங்க, 35 இன்ட்டு 2 வந்து 70. 70 டிவைடட் பை 3 பண்ணோன்னா 69 வரும். அப்போ ரிமைண்டர் என்ன? கரெக்டாக 1 வந்துருச்சு ரிமைண்டர். அப்போ m1 இன்வர்ஸ் என்ன வரும்? 2ன்னு வரும். புரியுதாம்மா? இதை ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் தான் போடுறேன். ஸோ 35 இன்ட்டு 2 போட்டேன்னா எனக்கு கரெக்டாக ரிமைண்டர் 1 வருது வென் டிவைடட் பை 3. ஸோ m1 இன்வர்ஸோட ஆன்சர் 2. இதே மாதிரி m2 இன்ட்டு m2 இன்வர்ஸ் இஸ் கான்க்ருவன்ட் டு 1 mod m2. m2 வந்து 21 இன்ட்டு m2 இன்வர்ஸ் கான்க்ருவன்ட் டு 1 mod 5. இப்போது 21 இன்ட்டு m2 இன்வர்ஸை 1ன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ 21 இன்ட்டு 1 21. அதை டிவைட் பை 5 போட்டான்னா 5 4s are 20, ரிமைண்டர் கரெக்டாக 1 வந்துருச்சு. ஸோ இது போட்டாலே சால்வ் ஆயிடுச்சு. 21 இன்ட்டு 1 5ஆல் டிவைட் பண்ணால் ரிமைண்டர் 1.
ஸோ M2 இன்வர்ஸ் என்னதுமா 1ன்னு தெரிஞ்சிருச்சு. சிமிலர்லி M3 into M3 inverse is congruent to 1 mod M3. அதாவது M3 இங்கே 15 தெரியும், ஸ்மால் M3 வந்து 7ன்னு தெரியும். அப்போ M3 இன்வர்ஸ் என்ன 15 into 1ன்னு போட்டு பார்ப்போம். 15 divided by 7 7 2s are 14 வரும். ரிமைண்டர் என்ன 1 வரும். ஸோ கரெக்டாக டேலி ஆகுது. 15 into 1 போட்டோன்னா 15 by 7 ரிமைண்டர் கரெக்டாக 1 வருது. ஸோ M3 இன்வர்ஸ் வந்து 15. ஸோ உங்களுடைய ஸ்டெப் 4 கம்ப்ளீட்டட். ஸ்டெப் 1 சால்வபிளான்னு கண்டுபிடிச்சிங்க. ஸ்டெப் 2 யூனிக் சொல்யூஷன் மாடுலோ கேபிட்டல் M கண்டுபிடிச்சிங்க. ஸ்டெப் 3 கேபிட்டல் M1 M2 M3 கண்டுபிடிச்சிங்க. ஸ்டெப் 4 அதோட இன்வர்ஸஸை கண்டுபிடிச்சிங்க. M1 இன்வர்ஸ் M2 இன்வர்ஸ் M3 இன்வர்ஸ். இப்போது ஃபைனல் ஆன்சர் ஸ்டெப் 5 தான் நம்ம சொல்யூஷன் பார்த்தோம்னா X is congruent to A1 into M1 into M1 inverse plus A2 into M2 into M2 inverse plus A3 into M3 into M3 inverse into mod capital M. A1 வந்து 2, M1 வந்து into 35 into M1 inverse 2 plus A2 வந்து 3 into M2 வந்து 21 into M2 inverse 1 plus A3 வந்து 2 into M3 வந்து into 15 into M3 inverse வந்து 1 into mod 105. 2 into 35 70, 70 into 2 140 plus 3 into 21 63 plus 2 into 15 30 into mod 105. இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா 233 வரும். mod 105. இந்த 233 105ஓட கிரேட்டர் தானே இருக்கிறதுனால அதை நான் டிவைட் பண்ணுறேன். 233 105ஆல் டிவைட் பண்ணுறேன். 2 times 2 10 ரிமைண்டர் 23. அப்போ அந்த ரிமைண்டர் தான் இங்கே வரும். ஸோ எக்ஸ் இஸ் கான்குரண்ட் 23 mod 105. தேர்ஃபோர் எக்ஸோட வேல்யூ 23. அவ்வளோதாம்மா இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ.